எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் விருப்பமான இண்டோ சைனீஸ் டிஷ் தான் அது. அதாவது சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்குமா, அதேமாதிரி நம்ம வீட்டில் பண்ணலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். அப்புறம் மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், 1 முட்டை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு மேரினேட் பண்ண போகிறோம். முட்டை இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை ஒரு 30 மினிட்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம அப்புறமா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் இதை. இப்போ 30 நிமிஷம் ஆயிட்டுது. நம்ம தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் பொரிக்கிற எண்ணெயை நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் சின்ன பாத்திரமாக வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிட்டுது. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ்லாம் அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேருங்க. ரொம்ப கிட்ட கிட்டக்க போட்டிங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு குக் ஆகாது அவ்வளோ சீக்கிரமாக. இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் தூரமாக வச்சுக்கோங்க அதை. இப்போ வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கரண்டி போடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ உடனே கரண்டியை போட்டிங்கன்னா அந்த மாவு தனியாக வந்துடும், பேத்துட்டு வந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ திருப்பி விடலாம். திருப்பி விட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை வேக விடலாம். சிக்கன் இது நல்லா குக் பண்ணிவிடுங்க. நம்ம கடைசியாக சாஸில் ஜஸ்ட் போட்டு பரட்டி தான் எடுப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டுது. பாருங்கள், நம்மளோட சிக்கன் நல்லா குக் ஆயிட்டுது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ எடுத்து இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதேமாரி பாக்கி இருக்க சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சில்லி சிக்கனுக்கு சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இப்போ நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருக்குது இல்லையா, அதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டோட வாசனை இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம், கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அடி தண்டு இருக்கும் இல்லையா, அது ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக க்யூபாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் போடுற வெஜிடபிள்ஸ்லாம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதனால் ரொம்ப வதக்கிடாதீங்க. நான் இன்றைக்கி பச்சை கலரும் சிவப்பு கலரும் இருக்கிற கேப்சிகம் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஜாஸ்தி சேர்த்துடாதீங்க, ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் சாஸஸ்லேயும் இருக்கும், அதனால் பார்த்துட்டு போடுங்க. 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் அதை வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு நம்ம இதில் சாஸஸ் சேர்த்துடலாம். சோய் சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் வினிகர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனால் போதும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கனை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இல்லை உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா அதுக்கு நம்ம இப்போ ஒரு ஸ்லரி ரெடி பண்ண போகிறோம். ஸ்லரினா என்னென்னா, நம்ம கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியாக அதை கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு நம்ம அதில் அந்த மிக்சரில் போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காகும், அது செமியாக கிரேவி டைப்புக்கு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக அதை கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இப்போ நம்மளோட மசாலா இருக்குது இல்லையா, அதில் இதை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலக்கிட்டு ஊற்றுங்க, அடியில் செட்டில் ஆகிடும் அது. ஊற்றிட்டு இதை அடுப்பை லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப திக்காகிடும் அது. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட சில்லி சிக்கன் ரெடி ஆகிட்டுது.
பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது இல்லையா? இதில் கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட மேல் பகுதி இருக்கும்ல, பச்சையாக இருக்கும்ல, அதை நம்ம போட்டு இதில் கார்னிஷ் பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தாச்சு. இப்போது இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் கூட, நூடுல்ஸ் கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடுவோம். இது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மேலே வெள்ளை எள்ளு இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் தூவி விட்டுடுங்க. அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.